ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தான் உனக்கு கொடுப்பதற்காக முடிவெடுத்து இந்த தங்கப்பூவை தொடச் சொன்னேன். இந்த தங்கப்பூ எப்படி ஜொலி ஜொலிக்குதோ அதே போல உன் வாழ்க்கை ஜொலி ஜொலிக்கும்படியும் எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் உன்னை உயர்த்தி காட்டுவதற்காகவே இந்த தங்க மலரை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இப்போ உன் வாழ்க்கையில நடக்க போற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படுவாய்? ஆமீன் செல்வமே, உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சு உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல இன்பமான மகிழ்ச்சியான செல்வ வளமிக்க வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது தூரத்தில் எங்கேயோ தண்ணீர் இருக்கிற மாதிரி காணல் நீர் கண்ணுக்கு தெரியும். அது பக்கத்தில் நெருங்கி போக போக அது காணல் நீர் மறைஞ்சே போயிடும். அப்படிதான் வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் மிக பெருசாக உனக்கு இருப்பதை போல தோன்றினாலும் ஒரு கட்டத்தில் அது எல்லாமே இல்லாமலேயே போய்விடும். உன் கண்களுக்கு தெரிவது எல்லாமே அந்த மாயையான காணல் நீர்தான் என் செல்வமே. எல்லாத்தையும் உனக்காக சரி செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன், நீ கவலைப்பட வேணான்னு சொல்றதுக்காகவே தங்க மலரோடு உன்னை பார்க்க வந்தேன். இப்போது நீ அனுபவிக்கிற வேதனைகளும் சோதனைகளும் உன் வாழ்க்கையில நிரந்தரமானதாக தங்க போறதில்ல. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். செல்வமும் சுற்றமும் சொந்த பந்தமும் இளமையும் யாருக்கும் எப்போதும் நிரந்தரமாக இருப்பதே கிடையாது. இன்னைக்கு காசு பணம் வச்சிருக்கவன் நாளைக்கே கஷ்டப்பட்டு கடைத்தெருவில் நிற்கலாம். சுற்றம் சொந்தம் பந்தம் ஆளு படைபலம்னு இருக்கவங்க நாளைக்கே யாரும் இல்லாத அனாதையா எல்லாரும் உதறி தள்ளி போன பிறகு ஒதுக்கப்பட்டவனாக கூட வாழலாம். இளமையும் எப்போதும் முதுமை பருவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால எப்போதும் எனக்கு வயசு இருக்குன்னோ அல்லது என்கிட்ட இளமை இருக்கு நான் அழகா இருக்கேனோ அல்லது என்கிட்ட காசு பணம் இருக்குன்னோ அல்லது என்கிட்ட சொந்த பந்தம் உறவுகள் நிறைய பேர் இருக்காங்கன்னோ கர்வம் கொள்ளாதே. இது எல்லாமே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்வமே. அதனால நீ வாழக்கூடிய வாழ்நாள்ல எப்போதும் இறை பக்தியும் நம்பிக்கையும் தான் உண்மையானது நிரந்தரமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய். சில நேரங்கள்ல நீ என்னதான் என் மேல நம்பிக்கை வச்சு வணங்கினாலும் வேண்டினாலும் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் அது உனக்கு பொருந்தாது என்பதால் தான். கண்டிப்பா உனக்கு ஒரு விஷயம் சரியா வரும், உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னா அதை நிச்சயமா நான் நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு எந்த நேரத்துல எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்போ எதை கொடுத்தா அது உன் வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றும் சரியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருக்கேன்னு நினைச்சு உடஞ்சு போகாதே. எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உரிய காலம் இப்போது தானே வந்திருக்கு. நீ பிறப்பதற்கு முன்பே உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில படைச்ச எனக்கு உனக்கு சரியானதை கொடுக்கவும் தெரியும். கண்டிப்பா உனக்கானது மிக பெரிய அளவுல உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ சோகமாக சோர்ந்து உட்கார வேண்டாம். உன் மனதின் வழிகள் யாவும் எனக்கு புரிகிறது என் செல்வமே. இப்போதைய சூழல்ல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தானே திணறிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. இப்போது இருக்கும் அனைத்து சூழல்களையும் சரி செஞ்சு நான் உனக்குள் இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையை அழகா அமைச்சு தர்றேன். உன் கனவில் வந்து உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன்னு நம்பு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் மழலை குரலாக இந்த முருகனின் குரல் ஒலிக்கும். உன் செவிகளில் வந்து தேன் பாயும்படி நானே உன்னை அம்மானு கூப்பிட உன் வீட்டில் குழந்தையாக பிறப்பேன் என் செல்வமே. நீ கலங்காதே. கண்டிப்பா உனக்கு இருக்கிற பணப்பிரச்சனையும் மன கஷ்டமும் அனைத்தும் தீரும். கடன் சுமையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு வருவாய்க்குள்ள செலவு செய்ய முயற்சி செஞ்சினா அனைத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன். இப்போ உனக்கு இருக்கிற பண கஷ்டத்தையும் தேவைகளையும் நான் தீர்க்கத்தான் வந்திருக்கேன் என் செல்வமே. இனி உன் வாழ்க்கையில நிரந்தரமான நல்ல வருவாயை பெறுவாய். அபரிமிதமான பொருட்செல்வம் தேவைக்கும் அதிகமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். என்னை விட்டா உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை நம்பிதானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனாலதான் நானும்
எல்லா பிறவிகளிலும் உனக்கு வழித்துணையாக உன் கூடவே வந்துகிட்டு இருக்கேன். நீ செய்கிற எல்லா செயல்களையும் என் திருப்பாதங்களில் ஒப்படைச்சாலே போதும். உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு எது நல்லது, எது சிறந்தது, உனக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். என் கரம் பிடித்து வாழ நீ தயாராக இருந்தீனா இந்த முருகன் நானே உனக்கான அனைத்தையும் நல்லபடியா செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே. நீ எங்கேயோ இருப்பதாக நினைத்து கவலைப்படாதே. இந்த முருகனின் இதய குகைக்குள் தான் நான் உன்னை வச்சிருக்கேன். என் இதயத்துக்குள் குடியிருக்கும் உன் மீது அன்பு செலுத்தி உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். என்னை விட்டுட்டு நீ வேற யாரையும் தேடி போக அவசியமில்லை. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நானே முன்னின்று வழிநடத்தி உனக்கு வெற்றியை கொடுப்பேன். என்னை வணங்குபவர் வாழ்க்கையில கர்ம வினைகள் யாவும் தொலைந்து அவர்களுக்கான வாழ்க்கை அழகாக அமைய பெறுவார்கள். அதே போலதான் நீ விரும்பிய வண்ணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் தரப்போறேன். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உன் மனசை சுத்தப்படுத்தி உன் உடலை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை வெற்றியுடையதா ஆக்கி காட்டுறேன் என் செல்வமே. கடமை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் பொறுப்புகள் உனக்கு பாரத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி நீ என்னை நல்லபடியா நம்பிக்கையோடு வணங்கும் போது நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன். என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லாமுமாக நான் இருக்க போறேன். உன் எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் நீ பேசும் வார்த்தைகளும் நீ செய்யும் செயல்களும் எப்போதுமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அமைச்சுக்கோ. அப்படி இருந்தா நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உண்மையும் நேர்மையும் கருணையும் அன்பும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக அனைத்தையும் சிறப்பா நான் செஞ்சு தரேன். காலம் கடந்து போனாலும் நீ மனசு உடைஞ்சு நின்னாலும் கூட இந்த உறவுகளை உன்னை உதறி போனாலும் நான் உனக்காக வந்து நிற்பேன் என் செல்வமே. உன் லட்சிய கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் உன்னை நேசி. உன் உடம்பும் உள்ளமும் சந்தோஷமா ஆரோக்கியமா நீ வச்சுக்கிட்டாதானே முடியும். அடுத்தவங்க உனக்கு 1000 தைரியமும் ஆறுதலும் சொன்னாலும் நீ தான் உன் மனசை சந்தோஷமா வச்சுக்க முடியும், தைரியமா வச்சுக்க முடியும். இந்த முருகன் எப்போதும் உன்னை கைவிடாம உன் கூடவே இருப்பேன்னு நம்பு. ஒரு சில விஷயங்கள் நீ எவ்வளவுதான் என்கிட்ட வற்புறுத்தி கெஞ்சி கேட்ட பிறகும் உன் வாழ்க்கையில நடக்கலையேன்ற வருத்தம் உனக்கு இருப்பது எனக்கு புரியுது. அது அப்படியே நடக்காமலேயே போயிடாது. கூடிய சீக்கிரம் சரியான சூழ்நிலை வரும்போது அதை நிச்சயமா நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்களை நான் கேட்டவனே உனக்கு கொடுத்துட்டேன்னா அது தோல்வியை துயரத்தை தருவதாக அமைஞ்சிடும். அதனாலதான் அதை உனக்கு கொடுத்தா இப்போதைக்கு சரியா இருக்காதுன்னு சொல்லி சில விஷயங்களை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ள வரவழைச்சுக்கோ. என்ன நடந்தாலும் நல்லது நடக்குது. நடக்காத விஷயங்கள் தீயது கெட்டது என்பதை நீ புரிஞ்சு உணர்ந்துக்கணும் என் செல்வமே. உன் தீவிரமான பக்திக்கு பலனாக நீ என்னிடம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நானே உன் கைகளை ஒப்படைக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிற. ஆனால் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது நடக்காது, தோல்விதான் அடையும்னு தெரிஞ்சும் போதும் நீ அதை நம்பிக்கையோடு செய்யணும். ஏன்னா ஒரு விஷயம் தோற்று போக நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் நீ ரொம்ப அதை ஆசைப்பட்ட, அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் நல்லதாக இருந்துச்சுன்னா அதை நான் உனக்கு வெற்றியா மாற்றி தருவேன். மொத்தத்துல உன்னால முடியாத விஷயம் நீ எதுவும் இல்லை. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டு செய்யும் விஷயங்களை இந்த முருகன் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை புரிஞ்சுக்கிட்டு வில்லை போல வளைந்து கொடுக்க கத்துக்கோ. உன் குறிக்கோளும் லட்சியமும் அன்பு நிறைஞ்சதாக அழகானதாக இருக்கும் பட்சத்துல இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு சாதகமா ஆக்கி தருவேன். வளைந்து கொடுக்கும் வில்லும் மயிலும் தான் எனக்கு துணை என்பதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருந்து அவர் வேலின் மூலமாக என்னை பாதுகாப்பாரு. அவர் மயில் எனக்கு பாதுகாப்பா இருக்கும். நான் வளைந்து கொடுக்கக்கூடிய வில்லாக இருந்து எல்லாரையும் சகிச்சு அனுசரிச்சு நான் நினைச்சதை நடத்திக்குவேன்னு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமா நேர்மறையா யோசிக்க பழகிக்கோ என் செல்வமே. கண்டிப்பா நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் உன் இலக்கை அடையும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன். தாழ்ந்து போறதாலையும் விட்டு கொடுப்பதாலையும் உன் வாழ்க்கையில எந்த தீங்கும் வரப்போறதில்ல. இந்த கந்தனின் கலைக்கன் பார்வை எப்போதும் உன்னை நோக்கி இருக்கும்போது
நீ எதுக்காக கவலைப்படுற? என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு தைரியமா இரு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண ஒரு வழி இருக்கும்போது நீ ஏன் பிரச்சனைகளை பற்றியே யோசிக்கிற? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்ற நம்பிக்கையோட இரு. வாழ்க்கையில் நீ தோத்து போனதுக்கான காரணத்தை தேடுவதை நிறுத்திவிட்டு தோல்வியை தாண்டி வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயங்களை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னு நீ யோசிக்கும்போது உனக்கான வழிகளை நானே உன் கண்களில் காட்டுவேன். அழுகிறதையும் கவலைப்படுறதையும் முதல்ல நிறுத்து. தோல்வியை கண்டு துவண்டு போகாம நீ தைரியமா இரு. நீ அழுகிறதால இங்கு எதுவும் மாறப்போறதில்ல. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்ந்து போவதற்கு முன்பாகவே தைரியமா புறப்படு. தோல்வியே உனக்கான ஏணியா மாத்திக்கோ. ஏன்னா தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி. ஒரு விஷயத்துல நீ முதல் முறை தோத்துட்டினா அடுத்த முறை ஜெயிக்க போற. அந்த தோல்வியை சரி செஞ்சு ஜெயிக்க முடியும்ன்றத நீ உறுதியாக நம்புயேன் செல்வமே. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும். முற்பிறவிகளில் நீ செய்த கர்மாவின் விளைவாகவே இப்போது இருக்கும் இந்த சூழலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நீ நல்லபடியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கேற்ற வழிகளையும் நானே உனக்கு காட்ட போறேன். உன் நம்பிக்கையின் ஆழம் என்னை வெகுவாக கவர்ந்துருச்சு. உன் கடமைகளை நீ கண்ணும் கருத்துமாக செஞ்சாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நான் ஒரு நல்ல திருப்பு முனையை கொடுப்பேன். எப்போதும் மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் ஒரே நாளில் இரவோடு இரவாக எரிந்து விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் கல்லையும் மண்ணையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சுவர் எழுப்பிதானே அதை பெரிய மாளிகையாக கோபுரமாக கட்டுறாங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு முன்னேறும் போது ஒரு கட்டத்தில் மாபெரும் வெற்றியை சுமக்கக்கூடிய ஆளாக நீ மாறுவாய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் நீ பொறுமையா என்னிடம் பிரார்த்தனைகளை மட்டும் செய்து கொண்டே வா. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அடிக்கடி அவநம்பிக்கை அடைந்து சோர்ந்து போகாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன்.